இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் வாழ்க்கை வரலாற்று சரித்திர கதையில் மன்னருடைய 17 ஆண்டு காலம் ஆட்சியும் 16 ஆண்டு காலம் சிறைவாசமும் மன்னரின் துடிக்கப்பட்ட ஆட்சி ஆங்கிலேயரின் சதித்திட்டம். இவைகளை இன்று பார்க்கும் பொழுது இவைகள் அன்று நடந்தவைகள் வரலாற்று சரித்திரமாக உள்ளது, ஒரு வரலாற்று கதையாக. நான் மன்னரின் வரலாற்று கதையில் அடையாளப்படுத்தி வரும் அடையாளங்கள், ஆளுமைகள், அவரவருடைய திறமைகள், வாழ்க்கை நடைமுறைகள், இவைகளை நான் தற்பொழுது அன்று கனவில் கூறியவைகள். நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது கூறியது 14 வயது தொடக்கம். ஆனால் அடையாளங்கள் ஒவ்வொன்றுக்கும் 10 வயதிலிருந்து தொடக்கம். இன்றைய நடைமுறையில் அடையாளமாக இருக்கும் பொழுது அது மட்டுமல்லாது கௌரவ அல்ஹாஜ் ரிஷாத் அவர்கள் மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை அவ்வம்சாவளியை பாதுகாத்து வந்தமையும், அவ்வம்சாவளியில் இருந்து பல கௌரவ நாமங்களையே பெற்றதும், தன்னுடைய தனிமகத்துவம் இவைகளையே நேரில் பார்த்து கண்களால் அவர்கள் நடந்து கொள்ளும் பெருந்தன்மை, இதில் நான் சுட்டி காட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 7வது தலைமுறையில் இன்ஜினியர் சியாத் சேரையும் வைத்திய கௌரவ அல்ஹாஜ் ரிஷாத் அவர்களையும் நான் நேரில் பார்க்கும் பொழுது ஒரு மறைமுகமான ஒரு தொடர்பு உள்ளது. அது அவர்களுக்கு தெரியா, இது நான் கண்டுபிடித்தவைகள். இன்று நான் கண்ட கனவு தற்பொழுது யதார்த்தமாக வாழ்க்கை நடைமுறை பெறுகின்ற நிகழ்வுகள், பலருடைய சாதனைகள் பல வழிகளில் இருக்கலாம். எம்மால் தீங்கு விளையாது மதிக்கக்கூடிய உன்னதமான பாசம் உறவுகளாக கிடைப்பதாக இருந்தால் இறைவன் நமக்கு வழங்கியுள்ள அருட்கொடையாகும். கலப்பிடமில்லாத உண்மையான ஒரு பாசமாக இருக்குமே தவிர அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. அவர்களுடைய சிந்தனை என்ன, கருத்து, வாய்ப்பேச்சு, நடத்தை, தனது வாழ்க்கை நடைமுறையில் உன்னதமான, அடுத்தவர்களுக்கு மனங்கள் நோகாதவாறு ஒரு பெருந்தன்மையாக இருக்கக்கூடியதாக வெளிப்படையாக நடைமுறையில் நான் இவர்கள் இருவரையும் புகழாரம் சூட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கனவும் இவர்களுடைய யதார்த்த வாழ்க்கையிலையும் நான் சிந்தித்து தெரிந்து கொண்டவைகள் இவைகள். கண்களால் பார்த்தும் சிந்தித்தும் அவர்களிடமிருந்து வெளிப்படையாக இருக்கக்கூடியவைகளை நான் கண்டு கொண்டவைகள் இவை. இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரதும் பட்டத்து அரசினதும் எனது வாழ்க்கை நடைமுறை கனவில் வந்து கூறும் விடயங்கள் தற்பொழுது யதார்த்தமாக நடப்பவைகள். 6வது வம்சாவளியில் வைத்தியர் கௌரவ அல்ஹாஜ் ரிஷாத் அவர்களும் 7வது தலைமுறையில் இன்ஜினியர் சியாத் சேரும் இருப்பதை பார்க்கும் பொழுது மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை ஒரு குடும்பம் வம்சாவளியில் உறவுகள் என்று கூறலாம். அவர்களுடைய வெளிப்படையான ஆளுமைகளும் வாழ்க்கை நடைமுறையிலும் தலைமுறையாக வந்தவையும் இடையில் கோர்க்கப்படுகின்ற உறவுகளை பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது, மனநிறைவாகவும் உள்ளது. நான் கண்டு கொண்ட ஒரு அற்புதமானவைகள், இவர்கள் இருவரையும் பல வழிகளில் என்னால் சுற்றி காட்ட முடியும். ஆதாரத்தோடு ஒவ்வொருவருக்கும் காரணங்களை காட்டி எனக்கு எனது கனவில் கூறியவைகள் தற்பொழுது நடைமுறையில் உள்ளவைகள். இவர்கள் இருவருடைய மகத்துவமும் இவைகளை பார்க்கும் பொழுது ஒரு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. ஆனால் இவர்கள் இருவரையுமே என்னால் சுற்றி காட்ட முடியும் பல வழிகளில். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம ராஜசிங்க மன்னருடையதும், மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த வாரிசு, ஒரே ஒரு வாரிசு ராஜநாச்சியாருடைய வாரிசான 6வது வம்சவழியில் ராஜ வைத்தியசேகர துவேகொட ரணசிங்க புத்தியான்சல் ஆகிய வைத்திய கௌரவ அல்ஹாஜ் ரிஷாத் அவர்கள் பல அடையாளங்களோடு உள்ளார். அதே போன்று இன்ஜினியர் சியாத் சேர் அவர்களும் இன்று 7வது தலைமுறையில் அடையாளமாக உள்ளார். எனது கனவின் மூலம் காட்டியவைகள் இவைகள். இன்று நடைமுறையில் இவைகளை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாகவும் ஒரு வியப்பாகவும் உள்ளது. இவர்களை பார்க்கும் பொழுது இதோடு பொருந்தக்கூடிய சம்பவங்கள், யதார்த்த வாழ்க்கை, என்ன கருத்து, அவர்களுடைய திறமை, ஆளுமைகள், இவைகளை பார்க்கும் பொழுது ஒரு மனநிறைவாக உள்ளது. நான் கண்ட கனவும் தற்பொழுது சிறு வயதில் கூறியதை தற்பொழுது நடைபெறும் பொழுது எனக்கு இது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி.